ஆளாக்குகிறவன் என்கிற அந்த காரியத்தை தான் என்ன சொல்றாங்கன்னா, அந்தி கிறிஸ்து வந்து என்ன செய்வான், தேவாலயத்தில் உட்காருவான் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ், அப்படிப்பட்ட ஒரு ஒரு சட்டத்தை விதயத்தில் ஒரு காரியம் அப்படி நடக்கும் அப்படின்னு உறுதிப்படுத்தி கொண்டாங்க. இதே காரியத்தை கர்த்தர் மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் 15 வசனத்தில் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அவன் பாழாக்கிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து இறங்குவான். அல்லேலூயா, ஆமென். இந்த காரியத்தை இப்ப இங்க எதுக்கு அடுத்தாலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒளிய பண்ணுவார், பலியம் காணிக்க என்ன செய்வார், ஒளிய பண்ணுவார். அந்த பலியம் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு அடுத்தாலே எது வந்துட்டு வார்த்தை, பாழாக்கிற அருவருப்பு வந்து ஆமென் அருவருப்பான செட்டைகளோட என்ன செய்வான், வந்து இறங்குவான். அல்லேலூயா, ஆமென். மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆமென், நீங்க யாராக அழைக்கப்படாதுங்க, பிதா என்று அழைக்கப்படாதுங்க, குரு என்று என்ன செய்யாருங்க அழைக்கப்படாதுங்க, போதகரை என்று என்ன செய்யாதிருங்க அழைக்கப்படாதிருங்க அப்படின்னு அவர் சொல்லி, ஏன்னா அவங்கெல்லாம் யாராயிருவாங்க, வந்தனத்தை பெற அந்த ஸ்தானத்தை அவங்க பயன்படுத்திடுவாங்க. ஆமாம், ஃபங்க்ஷன் வீட்டில் எந்த காரியத்தில் அவங்க கலந்து கொண்டாலும் அவங்களுக்கு அங்கே என்ன கொடுக்கப்பட்டுரும், ஆமாம் முதலான இடத்தை அவரை பெற்றுருவாங்க. அதிலிருந்து தங்களை அங்கே ஜனங்களால் தானாக உயர்த்தப்பட்டு அந்த உயர்வுக்கு வந்துடுவாங்க. அந்த உயர்வுக்கு வந்த பிறகு அவங்களால தங்களை என்ன செய்ய முடியாது, தாழ்த்த முடியாது. அல்லேலூயா. அதனால அப்படி ஆகாதிருங்கள்னு சொன்ன பிறகும் ஆமென் என்னதை போட சொல்லிட்டாங்க, அவன் நம்ம அது அந்த வசனம் எதில் இருக்குப்பா, அவங்க இப்போ என்ன நாடாவ அகலமான சந்தை வழிகளில் வந்தனத்தை பெறவும் இடத்தப்படி எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி படி. 23 மத்த 23:6 எல்லாரும் எடுங்க படிக்கட்டு. விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனை உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். உங்கள் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு மற்றவர்களுக்கு அவன் யாரா இருக்கணும், ஊழியக்காரனாக இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் அந்த ஸ்தானங்களை ஜனங்கள் அவர்களுக்கு கொடுக்கும்போது அதை தாங்களை எடுத்து திரும்ப தங்களை கீழே தாழ்த்தி கொண்டு வர முடியாதவர்களை ஆக்கி போடும். புரியுதா அவங்களுக்கு? அல்லேலூயா. இப்போ அந்த நான் ஊழியக்காரன், நான் போதகன், நான் அதுக்கடுத்த வஸ்திரம் தரித்து நான் முன்ன இருக்க வேண்டியவன், மேலே முதலாக இருக்க வேண்டியவன் அப்படிங்கிறத அவனுக்குள்ளால அது ஊருக்கு முன்னாலேயே ஜனங்கள் அதை கொடுத்து, அதனால் நீங்கள் உங்களை விடாதுங்க. அல்லேலூயா. அது ரொம்ப அதில் நிறைய ஆபத்து நிறைய இருக்குது. அந்த மேன்மை ஆமை பெருமையை தானாக என்ன செய்துடும், கொண்டு வந்துடும். அதில் உங்களில் பெரியவனார் தன்னை, இதில் ஒரு வார்த்தை வரும் இல்லையா, தங்கள் நாடாக்களை என்ன செய்கிறாங்க, இதில் தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார், தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. இதுக்கு மேலே அல்லேலூயா. நேற்றைக்கு சகோதரன் பேசிட்டு இருந்தார். அப்போது 2 ஊழியக்காரருடைய பிள்ளைகள் அந்த 1ஆம் தேதி எங்கே ஆறாம் நடத்தினாங்க, கங்காடியா மைதானத்தில். அவங்க வந்த காரும் அவங்க காரில் ஏறி இருந்து போகும்போது அவங்களுடைய வஸ்திரத்தை பார்க்கும்போது ஆமென் இந்த பிசப்புகள் இல்லைன்னா இந்த குருக்கள் சாமிமார்கள் இல்லைன்னா
அந்த அப்படிப்பட்டவர்களுடைய வஸ்திரமும் அவங்க தோரணை அப்படியே இருக்குது. அல்லேலூயா. பிசப்புகள் என்று சொல்லி கயிறு கட்டுறது இப்போ இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போது அருவருப்பான செட்டைகளுடைய பாலாக்கரை வந்து இறங்குவாங்கிறது அந்த வசனத்தில். அதுக்கு முன்னால் கர்த்தர் எதை சொல்கிறார்? பின்னால் எதை தான் சொல்கிறாரு? ஆமேன். இந்த இந்த காரியங்களை வந்து சபைக்குள்ளால அந்த கோயிலுக்குள்ள ஆலயங்களுக்குள்ளால வருகிறது அருவருப்பான செட்டைகளுடைய பாலாக்கரம் வந்து என்ன செய்வான்? இறங்குவான். அந்த வஸ்திரத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. வஸ்திரத்தில் ஆமேன். இப்போ உள்ள வஸ்திரத்துக்கும் முந்தி உள்ள வஸ்திரத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா, முன்னால சபைகளுக்கு அடுத்த ஆமேன் அந்த பணிவிடை அந்த ஊழியம் செய்கிறவர்களாக தங்களை வெளிப்படுத்தினவர்கள் தங்களை இயேசு கிறிஸ்துவ போல சாயலை உண்டு பண்ணி சொல்ல தொடங்கினாங்க. தங்களை அப்படியே அந்த வஸ்திரத்தில் அப்படியே தோரணைகள்லாம் அப்படி கொண்டு வெளிப்படுத்த தொடங்கினாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் இப்போ யூதா புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை படிச்சிங்கன்னா, ஒரு முக்கியமான வசனம், நம்ம எல்லாருக்கும் அது அடிக்கடி ஆமேன் ஞாபகத்தில் வரணும். யூதா புஸ்தகத்தில் இப்போ 23 வசனம் படி, மாமிசத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த வஸ்திரத்தை பற்றி உங்களுக்கு யாருக்காவது ஒரு அறிவு வருதா? மாமிசத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம், மாமிசத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம்னு சொல்லும்போது, மாமிச சிந்தை ஒரு வஸ்திரத்தை தரிக்கும் போது, இந்த வஸ்திரம் தரித்தால் என்ன குறித்து பார்க்குறவங்களுக்கு எப்படி வரும்? ஒரு ரசிப்புக்கு அடுத்த ஒரு பார்வையில் ஒரு இச்சை உண்டாகத்தக்கதாக, அவருக்கு தோரணை அப்படி இருக்குது, அந்த அம்மாவுக்கு தோரணை இப்படி இருக்குது, ஆமாம், அப்படி தங்களை மாமிச சிந்தைகளத்த உணர்வுகளை உண்டாக்கும்படியான ஒரு கவர்ச்சி வஸ்திரங்களை தரிக்கிறது மாமிசத்துக்கால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு வஸ்திரத்தை நம்ம தரிக்கும் போது ஒரு ஆண்மகனுக்கு அடுத்த வஸ்திரம் பெண்மகளுக்கு அடுத்த வஸ்திரம் என்று சொல்லாமல், இப்போ நீங்கள் ஊழியக்காரங்களெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளையே போட்டாலும் அந்த வெள்ளையில் என்ன இருக்கணும்? ஒரு கவர்ச்சி இருக்கணும். அதே போல் இப்போ வெள்ளையெல்லாம் இல்லை, வெள்ளையெல்லாம் ஏதோ ஒரு சிலர் அப்படி வேற ஓரங்கட்டப்பட்டு அப்படி அங்கேயே கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி நீங்கள் பாருங்கள், டை கட்டணும், கோட்டு போடணும், அதுக்குள்ளால சினிமாவில் இந்த இது நடிப்பாங்களே, டூயட் பாடி நடிப்பாங்க இல்லையா, அந்த நேரம் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அதை போல் ஊழியக்காரங்க வஸ்திரம் தரிக்கிறதற்கு தங்களுக்குள்ள சிந்தனை வருதுன்னா, அவங்களுக்குள்ளால உள்ளே இருக்கிற ஒரு மாமிசத்தில் இருக்கிற உணர்வு தான், மாமிசத்தின் மேன்மை வெளிப்படுத்துகிற உணர்வு தான் அது அந்த வஸ்திரத்தை அவங்கள என்ன செய்கிறது? அவன் மாமிசத்தினால் அந்த வஸ்திரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆவியானவர் எழுதுறாரு, கரைப்பட்டிருக்கிற மாமிச சிந்தை அதில் இருக்கிறது, மாமிச சிந்தையின் கரை அதில் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த வஸ்திரத்தில் நமக்கு மேலே ஒரு கவர்ச்சி வர்றதுக்கு அந்த வஸ்திரம் நமக்கு உதவியாக இருக்குமா இருந்தால், அது நம்ம அப்படி ஒரு கவர்ச்சி உண்டு பண்ண வேண்டும் என்கிற உணர்வோடு அந்த வஸ்திரத்தை தரிக்கிறதா இருந்தால், மாமிசத்தினால் அந்த வஸ்திரம் என்ன செய்யப்படுகிறது? கர்த்தருடைய பார்வையில் மாமிச சிந்தையினால கரைப்பட்டிருக்கிறது என்று அர்த்தமாகிறது. அல்லேலூயா. ஆமை. அதே போல இங்க தேவனுக்கு அடுத்த அந்த ஸ்தானத்தை, ஆமை, தன்னை தேவனை போல காண்பிக்கிற ஸ்தானத்தை, இப்போ இந்த உடுப்பு போட்டிருந்ததாக யாரைத்தான் நம்ம பார்க்கிறோம்? அவருக்கு வஸ்திரத்தை கலத்தி அதை தங்களுக்கு பங்கிட்டு கொள்ள, என் மேல் சட்டையை நான் எடுத்துக்கிறேன், ஆமை, கீழே உள்ள முண்டை நீ எடுத்துக்க, நான் அதை எடுத்து கலத்திக்கிறேன், உள்ள சட்டையில் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவருடைய வஸ்திரம் மேலேருந்து கீழே வர எப்படி இருந்தது? ஒன்றா இருந்து, அதுக்கு பேர் தான் என்னது? அங்கி என்று அர்த்தம். அல்லேலூயா. அந்த அங்கிகளை தரிச்சுக்கிட்டு தேவாலயத்தில் வந்து இருப்பாங்கிறத தான் அவன் பாழாக்குகிற அருவருப்பான சேட்டைகளோட வந்து என்ன செய்வான்? இறங்குவான் என்று அவன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் அதுக்கு இன்னொரு விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி உள்ள தன்மைகள் இதுதான் அவங்க சொல்றது, உலகம் சொல்றது. நாம அந்தி கிறிஸ்துன்னு சொல்றதையே அங்கே நமக்கு பார்க்கிறதுக்கு பிதாவையும் குமாரனையும் கொண்டு வராதவன், ஆமே, கிறிஸ்துவை மறுதளிக்கிறவன் அந்தி கிறிஸ்து. இயேசுவை அறிக்கை பண்ண தெரியாதவன் அந்தி கிறிஸ்து. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணா தெரியாதவன் அந்தி கிறிஸ்து. கிறிஸ்துவை மறுதளிக்கிறவன் எதிர் கிறிஸ்து.
இப்படித்தான் நம்ம அங்கே பார்க்கிறோம். பிதாவையும் குமாரனையும் கொண்டு வரணும். அப்படி பிதாவையும் குமாரனையும் சேர்க்கும் போது சபையும் ஆமேன் அந்த கிறிஸ்துவையும் சபையும் சேர்க்கும் போது யாரா மாறுறாரு பார்க்குறோம்? பரிசுத்த ஆவியாக மாறுறாரு பார்க்குறோம். இப்படியெல்லாம் பார்க்கும்போது இப்போ மறுதலிக்கிறவங்க எதெல்லாம் மறுதலிக்கிறாங்க, எப்படிலாம் மறுதலிக்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம இங்கே பார்க்குறோம், இந்த தங்களை தேவனுக்கு சமமாக்குகிற அந்த காரியம்தான் உலகத்திலேயே மோசமானது. அதைத்தான் இயேசுநாதர் சொன்னார். இது மற்றவங்க நம்ம பேசுறதெல்லாம் வேற. இயேசுநாதர் சொல்றார், பாலாக்குற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே,